ஜெய் சீதாராம். பன்னிசைத்து பெருமாளை போற்றி பல பாடல்களை பாடியதும் பெருமாளும் மகிழ்ச்சி அடைந்தார். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற நம்பாடுவான் வேகமாக திரும்பி வரும் வழியில் பகவானை ஒரு வயதானவர் வேடத்தில் வழிமறைத்தார். பிரம்மாட்சசனிடம் மாட்டாமல் தப்பித்து செல்ல நான் உனக்கு வேறு வழி காட்டுகிறேன் என்று நம்பாடுவானை சோதித்து பார்த்தார். ஆனாலும் உண்மையான பக்த நம்பாடுவான் நான் சத்தியத்தை மீறுவதை காட்டிலும் உயிரை விடுவதை மேல் என்று சொல்லி பிரம்மாட்சசிடம் சென்றார். பிரம்மாட்சசிடம் சந்தித்து நாம சங்கீர்த்தனம் செய்து ஏகாதசி விரதத்தை முடித்து விட்டேன். இனி என்னை சாப்பிடலாம் என்றார். இப்படி உண்மையான பக்தனா என்று ஆச்சரியப்பட்டார் பிரம்மாட்சசன். கெஞ்சும் தொனியில் நான் ஒரு சாபத்தினால் இப்படி ஆனேன். நீ இரவு முழுவதும் பாடியதற்கான புண்ணிய பலத்தை எனக்கு தந்தால் நான் சாபத்திலிருந்து விமோசனம் அடைவேன் என்றது நம்பாடுவானோ. உனக்கு உதவ விரும்புகின்றேன், ஆனால் நான் பகவானின் ஆனந்தத்திற்காக பாடினேன் தவிர எந்த பலனை எதிர்பார்த்தும் பாடவில்லை என்றார். பிரம்மாட்சசன் இன்னும் கெஞ்சியது. நம்பாடுவான் காலில் விழுந்தது. நான் நல்லவனாகத்தான் பிறந்து வாழ்ந்தேன். ஆனால் என்னுடைய குலதர்மத்திற்கு எதிராக நிறைய பணத்திற்கு ஆசைப்பட்டேன். கடைசியில் சாவிமோச்சனம் பெற்று இப்படி பிரம்மாட்சசன் நானேன். நீ கடைசியாக கைசிக பண்ணில் பாடிய பாட்டின் பலத்தை மட்டுமாவது கொடு என்றது. நம்பாடுவான் பரிதப்பட்டார். பிரம்மாட்சசன் சாப விமோசனம் அடைய பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து கடைசியாக பாடிய பாட்டின் பலத்தை கொடுத்தார். கைசிக ராகத்தில் பாடிய பாடலில் பிரம்மாட்சசன் சாப விமோசனம் அடைந்தார். கார்த்திகை மாத சுக்லபக்த ஏகாதசி என்றும் கைசிக ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல கோவில்களிலும் ஒரு பகுதியான கைசிக மகாத்மியம் என்னும் இந்த கதை வாசிக்கப்படுகிறது. திருக்குறுங்குடியில் நம்பாடுவான் சரித்திரம் அன்று நாட்டிய நாடகமாக நடத்தப்படுகிறது. ஏகாதசி என்று விரதமிருந்து பகவானை போற்றி பாடுவதை மிக உயர்ந்த பலனை கொடுக்கும். அந்த நாம சங்கீர்த்தன மகிமையை